வணக்கம். மீண்டும் ஒரு கலை பயணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்களுடைய பயணம் ஒரு பொன்மயமான பாதையில் அமைய போகுது. இது கலை யாத்ரா. வாழ்க்கையில் சில விடயங்களினுடைய பெருமதி கூடிட்டே தான் போகும், குறையாது. ஒவ்வொரு துறைகளுக்கும் ஆரம்பம் இருக்கும். அதுபோல் அந்த துறை கடந்து வந்த காலங்கள் இன்று வரைக்கும் வந்த அந்த காலத்துக்கான மாற்றங்களும் இருக்கும். இந்த நகைத்துறையும் அப்படித்தான். தங்கம் வரலாற்று ரீதியான ஒரு அரிய உலோகம். இது அழகுக்கான ஆபரணங்களை செய்யக்கூடிய ஒரு உலோகமாகவும் ஆரம்ப காலத்துல நாணயமாகவும் இப்போ முதலீடாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகமா இருக்கு. பெருமதியான விடயங்கள் எப்பவும் இலகுவா கிடைக்காது தானே, அது மாதிரி தான் இந்த தங்கமும் அவ்வளோ இலகுவா எங்களோட கைகளுக்கு கிடைக்கிறது இல்ல. எத்தனையோ பேரோட கடினமான உழைப்போட சிலரது உயிரை கூட எடுத்துட்டு தான் இந்த உலோகம் இந்த பூமிக்கு வெளியே வருது. சூப்பர்னோவான்னு சொல்லப்படுற மாபெரும் நட்சத்திர வெடிப்புல இருந்து தங்கம் உருவானதா சொல்லப்படுது. பூமியில மட்டும் கிடையாது, பிற கிரகங்கள்லயும் விண்கற்கள்லயும் கூட இந்த தங்கம் இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பல்லாயிரம் ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில மாறாத முதன்மையான பயன்பாட்டோட இருக்கக்கூடிய உலோகம் தங்கம் தான். கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்துல எகிப்திய பொற்கொள்ளர்கள் முதல்ல தங்கத்தை உருக்கி ஊதுகுழல் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தங்கத்துல ஆபரணங்கள் செய்யப்பட்டிருக்கு. லிடிய அரசரான குரோசஸ் தங்கத்தை உருக்கி சுத்தம் செய்யும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கார். அதன் பிறகு கிறிஸ்துவுக்கு பின்னரான காலங்கள்ல அமெரிக்க ஐக்கிய நாடான கலிபோர்னியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில தங்க சுரங்கங்கள்ல இருந்து தங்கம் வெட்டும் பணி தொடங்கி இருக்கிறதா கூறப்படுது. உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகவும் ஆழமான தங்க சுரங்கங்கள்ல 2 தென்னாப்பிரிக்கால தான் இருக்கு. எகிப்திய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உலோகங்களோட அரசனா இருக்குது தங்கம் தான். அது போல அரசர்களின் உலோகமாக இருக்கிறதும் தங்கம் தான். எகிப்தையொட்டிய பகுதிகளில் குப்பையை விட தங்கமே அதிகமா காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்க இலை, தங்க தட்டு, தங்க துகள்கள் அப்படின்னு பல வடிவங்கள்ல தங்கம் பயன்பாட்டுல இருந்திருக்கு. அந்த காலத்துல தங்க வேட்டைகள் நடக்குமா, அத ரொம்ப பெருமையா கூட கருதி இருக்காங்க. தங்க வேட்டைக்கு மக்கள் திரண்டு வருவாங்களாம். இந்த உலகம் முழுவதுமே இப்போ 7 கண்டங்கள்லயும் சமுத்திரங்கள்லயும் 10 மில்லியன் டன் தங்கம் புதைஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இன்னைக்கும் பூமியில 80% தங்கம் காணப்படுது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மொத்த தங்கத்திலேயே 50% தங்கமாகவும் மிகுதி தங்க இலை மற்றும் தங்க தட்டு அப்படின்னு அலங்கார பொருட்களாகவும் 40% முதலீட்டாகவும் 10% தொழிற்சாலைகள்லையும் காணப்படுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த தங்கத்தை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்யறது பட்டறையில தான். பண்டைய காலங்கள்ல இந்த தங்கம் பட்டறை மூலமாக செய்யப்படுறது ஒரு சிறப்பு மிக்க தொழிலா இருந்தது. அந்த காலத்துல ஆபரணங்கள் செய்யும் போது தங்கத்தை உருக்கி அதுக்கப்புறமா அதை எடுத்து தட்டி தட்டி தட்டையாக்குவாங்க. தட்டையானதுக்கு அப்புறமா அது ரொம்ப மெல்லிசா மாறிடும். அவங்க என்ன ஆபரணம் செய்ய போறாங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் தங்கத்தை தட்டுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான வடிவத்தை வெட்டி எடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே கைகளால தான் செய்வாங்க. காலம் மாற மாற சின்ன சின்னதா இயந்திரங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி படிப்படியா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்க முற்றுமுழுதா ஆபரண செய்கை இயந்திரமயமானதா மாறி போயிருக்கு. இப்போதைக்கும் அங்கங்க பட்டறைகள்ல கைகளாலேயே ஆபரணங்கள் செய்யறவங்க இருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய கலை யாத்ரா நிகழ்ச்சியில அந்த காலத்தை போல கைகளாலேயே நகைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரதீபன் அவர்களோடையும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி முற்றுமுழுதா இயந்திரத்தை பயன்படுத்தி நகைகளை செய்யக்கூடிய நகையகத்தின் உரிமையாளரான சதீஷ் அவர்களோடையும் பேச தயாராகுவோம். ஒவ்வொருவருக்கும் அவங்க இருக்கிற துறையினுடைய ஆரம்பம் ஒவ்வொரு மாதிரியா அமையும். அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆரம்பம் இருந்தது? நான் சிறு வயசுலேயே இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். நான் எங்கள் தாத்தா, அப்பா, அண்ணா, மாமாமார் எல்லாருமே இதே தொழில் தான் செய்கிறாங்க. அப்போ 94ஆம் ஆண்டு
இந்த தொழிலை பழகினேன். எங்களோட சொந்தக்காரத்தோட தான் பழகினேன். ஒரு 5 வருஷம் பழகினேன். பழகி 99ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு மாதிரி நான் அந்த தொழிலை தனியாக ஸ்டார்ட் பண்ணினேன். அந்த காலத்தில் நகைத்துறை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க எங்கள் எல்லாருக்கும் அவளாக தானே இருக்கும் அப்படின்னா நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்தில் வந்து எல்லாம் கைவேலைகள் தானே, ஒன்றுமே வந்து மெஷினரி இல்லை. எதுங்க அரைக்கிற மெஷின் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் எல்லாமே கையால் தான் செய்வோம். ஒன்று சரி இது டிசைன்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்றுமே பண்ணல, எல்லாமே கையால் மெனக்கெட்டு செய்வோம். அந்த டைம் இருந்துச்சு நல்லா எங்களுக்கு. எந்த வேலையை எடுத்தாலும் நாங்களாக யோசித்து தான் அந்த கையால் அந்த வேலையை செய்வோம். எனது பரம்பரையாக பழகின தொழில்னால எங்களுக்கு அதில் பழக்கத்திலேயே வந்துருச்சு. இப்போ இது இப்படி செஞ்சால் இப்படி வரும், செஞ்சிடலாம். ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாமே ஆர்டர் தான் கொடுத்துட்டு போவாங்க கூடுதலாகவே, இது தான் வேணும்னு. அப்போ அதே செய்ய எங்களுக்கு பழகிடுச்சு. அந்த துறையில் அந்த காலத்தில் எல்லாமே ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய கோல்டு தருவாங்க, நிறைய வேலை தருவாங்க, லீவே இருக்காது எங்களுக்கு, சாப்பிடவே டைம் இருக்காது. நாங்கள் நைட் வேலை செஞ்சுருக்கிறோம், நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு ஆர்டர் நாளைக்கு கேட்டாங்கன்னா நாளைக்கு செஞ்சு கொடுத்துருவோம். மற்ற வேலைகள் இருக்கும், அது 4 நாளைக்கு தரேன் அடுத்த நாள் தரேன்னு சொன்னால் சரி ஓகே செஞ்சு தாங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு நல்லாவே அந்த காலத்தில். வந்து இப்போ மெஷினில் செய்கிறனால சின்ன வீட்டில் செஞ்சிடலாம். அப்போ கையாலேயே செய்கிறனால சாதாரணமாக ஒரு செயின் கூட 1/2 பவுன் 3/4 பவுன் 1 பவுன் சரியா, இப்போ 1 கிராம் 2 கிராமில் இருக்குது. அப்போ வந்து உறுதியாக தான் இருக்கும் எந்த சாமான் எடுத்தாலும். இப்போ மாதிரி கிடையாது அப்போல்லாம். இப்போ தங்கத்தினுடைய பெருமதி ஒரு நாளையே பல தடவைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. நீண்ட காலத்துக்கு அந்த தங்கத்தினுடைய பெருமதி அப்படியே தான் இருக்கும். வர்ற நேரம் வந்து வெறும் 3500 ஒரு பவுன், அப்புறம் 1000 500 அப்படி கூடி 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 இப்போ கிட்டத்தட்ட கூட 80 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்துச்சு. இப்போ இந்த ஒரு கிழமையில் கூட 10,000 சேஞ்ச், 2,84,000 ரூபா இன்றைக்கு உள்ள ரேட். எந்த காலத்துலேயும் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் அதிகம், அதுதான் க்ரியேட்டிவிட்டி. க்ரியேட்டிவிட்டி யாருக்கு அதிகம் இருக்குதோ அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அவங்களால சாதிக்க முடியும், அவங்களால ஏதாவது ஒரு விஷயம் செய்து கொள்ள முடியும். இந்த நகைத்துறைக்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. இப்போது க்ரியேட்டிவிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும், அதை நம்ம எண்ண முடியாது, அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அப்போது க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு லிமிட் இருந்ததா என்ன? அந்த நேரம் வந்து ஒரே நிறைய தானே, ஒரு 10 சோடி 20 சோடி பெங்கல் தான் ஸ்டார்ட் பழகுனேன். அந்த நேரம் வந்து ஹோல்சேலுக்கு காப்பு செஞ்சு தாங்க அப்படி வியாபாரத்துக்குன்னு 10 டிசைனும் நானாக தான் போடுவேன். இப்போ பழகின பிறகு வளையல் மட்டும்தான் செஞ்சேன் ஒரு 10 இயருக்கு. மற்ற வேலையில் நாங்கள் தொடர்றதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருந்தாங்க, எல்லா வேலையும் செய்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. நான் கூடுதல் செயின் தான் சில பேர் செய்வாங்க, பெங்கல்னா பெங்கல், ரிங்னா ரிங், பதக்கம்னா பதக்கம், அப்படி தோடுனா தோடு ஜிமிக்கெல்லாம் சேர்த்து செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு டிசைன் 2 டிசைன் ஆர்டருக்கு மட்டும் தருவாங்க, அது செஞ்சு கொடுப்போம். அப்போ நிறைய செய்யும்போது நாங்களே தான் செய்வோம், ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து. அது ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் செய்யும்போது அடுத்த டிசைன் வந்து வேறையாக செய்யணுமே நாங்கள் புதுசாக. ஆனால் கூடுதலாகவே செஞ்ச டிசைனே தான் எங்களுக்கு ஆர்டர் கூட வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு அந்த நேரம் வந்து. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் காப் அப்படிம்பாங்க, டிசைன் காப் அப்படிம்பாங்க, சங்கீதா காப் அப்படிம்பாங்க, டியூப் காப் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வந்ததே தான் வந்து கொண்டிருக்கும். அப்படி இருந்து நாங்கள் டிசைனை வந்து நாங்களாக அவங்களுக்கு அந்த நேரம் வந்து அவங்களுக்கு தெரியாது தானே. இப்போ கஸ்டமர் கடைக்கு ஆர்டர் கொடுக்க வரும்போது அவங்க அதே டிசைனை தான் திரும்ப எடுப்பாங்க. அப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி வந்தோம். அதுக்கு பிறகு இந்த குட்டிக்கு இந்த இந்தியன்ஸ்லேருந்து வர ஒரு டிசைன் இருக்குது தானே, அந்த டிசைன் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன மெஷின் மாதிரி வச்சு செஞ்சுருப்பாங்க, அதை இங்கே கொண்டு வந்தாங்க. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசைனில் மாறி செய்யப்பட்டுச்சு. அந்த நேரம் பெங்கல் செயின் ரிங் கூடுதலாக அதுதான் போகும். இப்போ தானே எக்ஸ்ட்ரா பெண்டன் நியூ டிசைன் கூட. அந்த காலத்தில் பதக்கம் போடுவாங்க, ரெட்டை பதக்கம்லாம் போடுவாங்க, பெங்கல் செயின் ரெஜிஸ்டர் ரிங் தாலி மணி அது செய்வாங்க. வெட்டிங்க்கு தாலி கல்யாணத்துக்கு செய்வாங்க தானே, அதுகள் தான் கூட போணுச்சு அந்த நேரம் வந்து. இந்த நகைகள் செய்யக்கூடிய இந்த துறையில் இப்போது சவால்கள் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சவால்கள் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அப்போது நிறைய இருந்தது. ஏன்னா அப்போது எல்லாமே அவங்களுடைய கைகளால் செய்தாங்க. மனிதனுடைய உழைப்பு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலம் அது. அந்த காலத்தில் அவங்களுக்கான அந்த சவால்கள் ரொம்ப அதிகமாக தானே இருந்திருக்கணும். அந்த காலத்தில் வந்து தங்கம் வந்து கடையில் தருவாங்க தானே, அதை நாங்கள் தங்கத்தை இதில் வச்சு உருக்குவோம். இதில் வச்சு உருக்கி எடுத்துட்டு நான் வர முன்னுக்கு மிஷினெலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்த பிறகு சரி கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ அவங்க அதெல்லாம் கையாலேயே அடித்து எடுத்து இந்த பெங்கல் செய்கிறனால அந்த கனமான ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது அப்படி இழுத்து எடுப்பாங்க. அந்த காலத்தில் இந்த ரோல் மாதிரி சுற்றி, அது இப்போ பார்க்குறதுக்கு கூட இல்லை, நான் பார்த்துருக்கேன் அதை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஓரளவுக்கு மெஷின் வந்து செஞ்சாங்க வேலை. பதக்க வேலை செய்கிறதுக்கெல்லாம் அழகான ஆட்கள் இருந்தாங்க, நல்ல வேலை செய்வாங்க.
இப்போ நான் பெங்கல் செஞ்சுட்டு நான் பெங்கல் மட்டும்தான். இப்போ செயின் செய்கிற எக்ஸ்பர்ட்டில் செயின் செய்கிறவங்க இருப்பாங்க. ரொம்ப டைம் எடுக்கும் எங்களுக்கு அந்த காலத்தில் வந்து செய்கிறதுக்கு. ஏன்னா அதை எப்படி யோசித்து இந்த மெதுவாக தான் செய்வோம். இப்போ மாதிரி வேகமாக செய்ய மாட்டோம். நாங்கள் அந்த நேரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையெல்லாம் இப்போ நாங்கள் 2 days 3 days செய்கிறோம்னு சொன்ன ஒரு வேலையை இப்போ அரை ஹவரில் கேட்பாங்க, 1 ஹவரில் கேட்பாங்க. எங்களுக்கு மனிதர்கள் அதிகமாக உழைச்ச ஒரு காலம் இருந்தது, அதுக்கப்புறம் அதிகமாக மெஷின்ஸ் வந்தது. இப்போது எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் இருக்குது, ஏஐனால் எல்லா விதமான தொழிலாளர்களுமே பாதிக்கப்படுறாங்க. ஏஐயை தாண்டி இப்போது இந்த மிஷினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த நகைத்துறையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் 100% மிஷின் வந்துருச்சு. அதனால தான் எங்களுக்கு வேலையும் கம்மியாகின காரணம். நிறைய மிஷினரி வந்திருக்குது. அதனால் எங்களுக்கு வர வேண்டிய வேலை மட்டும்தான் எங்களுக்கு வருது. மற்றதெல்லாம் சிம்பிளாக வெளியில் செஞ்சு எடுக்கிறாங்க. எல்லாம் ஃபேக்ட்ரின்னு போகுது. நகை தொழிலுக்கும் கூட இருக்குது. கொஞ்சம் மாற்றம் வந்து என்னது, இந்த மிஷினரி வந்தனால தான் எங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டோம். 160 விதமான பேர் இன்றைக்கி இந்த தொழிலில் இல்லை. எல்லோரும் வேறு தொழிலை பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் பட்டத்தானே நாங்கள் செஞ்சோம். எங்களுக்கு கடையிலேருந்து ஆர்டர்ஸ் நிறைய வரும், சரியா? அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அப்படியே 1-2 பர்சனல் கஸ்டமர்லாம் இருந்தாங்க, சரியா? அதனால கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிட்டோம். இந்த காலத்தில் இப்போ மெஷினரிலாம் வந்தனால வேலைகள் குறைய தொடங்குனுச்சு. அந்த காலத்தில் நாங்கள் இல்லாமல் ஏலாது ஒன்றுமே, சரியா? எங்களால் தான் அந்த கடைகளே நடத்திட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு வேலை வாங்கினாலே ஒரு கிழமையே வச்சுருப்போம். ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருப்போம் நாங்கள். இந்த காலத்தில் வந்து அது குறைஞ்சிடுச்சு அந்த அப்படியே. ஏன்னா மெஷினை நம்பினாங்க, இப்போ எங்களை நம்புகிறாங்க இல்லை. எங்களுக்கு வேலை குறைஞ்ச காரணம் அதுவும் ஒரு காரணம் தான். ஒரு கலை அப்படின்றது எல்லாத்துலேயுமே இருக்கும், அது நகைகள்லையும் இருக்குது. நகைகளுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு தொடர்பு தான் இந்த கலை அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கு அதை பற்றி நாங்கள் ஆராய்ஞ்சிட்ருக்கோம். இந்த நகைத்துறையில் இவருடைய பயணத்தின் ஆரம்பம் என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் நம்ம ஊர் வந்து பண்டாரோவில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வந்து எங்கள் அண்ணாட சின்ன ஒர்க் ஷாப்புக்கு வந்து நான் வேலைக்கு வந்தேன். பட்டறையில் வந்து நாங்கள் வேலை பழகிட்டு 1992 வந்து இந்த தனிப்பட்ட ரீதியான ஒரு சிங்கிள் ருப்பியில் ஸ்டார்ட் பண்ணது, ₹1 ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபேக்ட்ரிங்கிறது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். 1992ஆம் ஆண்டு ஒரு நபரோட வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்போ அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிறது அதாக இருந்துச்சு. அப்போ 1996 வந்து நான் சி ஸ்ட்ரீட்டில் வந்து நம்மளோட ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அதுக்கு அந்த சி ஸ்ட்ரீட்டில் இருக்க கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒர்க் ஷாப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். வந்து ஒவ்வொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 10x 10 இருக்கும், 10x10, இல்லாட்டி ஒரு 10x15, அந்த மாதிரி சின்ன இதுகள், இல்லாட்டி 8x8 ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ என் தூரநோக்கு பார்வை எப்பயுமே பெருசாக இருக்கும், எப்பயுமே பெருசாக செய்யணுங்கிறது. அப்போலேருந்து நான் ஒரு 1996 வந்து சி ஸ்ட்ரீட்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து தான் நாங்கள் கொஞ்சம் பெரிய இடத்துல நிறைய பேர், மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷர்ஸ் தான் வேலைக்கு எடுப்பேன். நான் ஃப்ரெஷர்ஸ் எடுத்து வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவோம். வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு படியாக வந்து 5 பேர் ஆணிச்சு, அப்புறம் 10 பேர் ஆணிச்சு, 10 20 ஆணிச்சு. அது வந்து இப்போ வந்து 150 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த நகைத்துறை இப்போது எப்படி இருக்குது? முந்தி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கையில் செய்ய வேண்டியிருக்கும். வந்து சில மிஷின்ஸ் இருக்கும், வந்து சப்போர்ட்டிங்க்கு வந்து இருக்கும். இப்போ அந்த மிஷின்ஸுங்களை வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட்டில் செய்தோம். அது இல்லாமல் வந்து எப்பயுமே வந்து மிஷின்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஆசையான விஷயம் எனக்கு. நான் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். எல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொரு சம்பாதிக்கிற காசும் மிஷினரிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் மிஷின்ஸ் இருக்குது. வந்து அப்போ மிஷினோடு வந்து நம்ம வேலை செய்கிற நேரம் ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யலாம். வந்து அதனால தான் இந்த இவ்வளோ க்ரோத் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறி தேவையான புது விஷயங்களை வந்து புது டெக்னாலஜி, புது ஆட்டோமேஷன் எல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு நாங்கள் எங்களோட ஜுவல்லரியை வந்து செய்துட்டு போகிறோம். அப்போ இருந்த நகைத்துறைக்கும் இப்போ இருக்க நகைத்துறைக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ முந்தி வந்து கம்பி அரைச்சி வந்து கம்பி இழுத்து கையில் வந்து செய்கிற செயின்களை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக மிஷின்லேயே தங்க முறுக்கி கம்பி அரைச்சி கம்பி இழுத்து அதை வந்து அனலிங் பண்ணி செயினை வந்து மிஷினில் வந்து
நமக்கு இப்போ முந்தி வந்து 3 நாள் செய்கிற வேலையை வந்து இப்போ ஒரு 1/2 hour 1 hourல வந்து செய்யக்கூடிய மாதிரி மிஷின்ஸ் வந்து இருக்குது செயின்ஸில். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரிங் செய்யணும்னு சொன்னாலும் ஃபுல்லாக கையிலேயே ஹேண்ட்மேட்லேயே வந்து பண்ணணும். முன்னைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கையிலேயே தான் வந்து அடித்து செய்யணும். இப்போ அதுக்குண்டான டைமிங் வந்து ரொம்ப கூட போகும் வந்து. இப்போ அப்போ இருக்க காலத்துக்கும் இப்போ இருக்க இது வந்து டெக்னாலஜி ரொம்ப வாஸ்ட்லி டெவலப் ஆகிருச்சு. என்னென்னா எனி டிசைன் வந்து எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அதை வந்து கேட் டிசைன்னு சொல்லுவாங்க. வந்து கேட் டிசைனில் வந்து டிசைன் பண்ணி அதை கேமில் அவுட்புட் எடுத்து அதை காஸ்டிங் பண்ணி நம்ம தேவையான டிசைனை என்ன டிசைன் வேணுமோ அந்த கஸ்டம் மேட் ஜுவல்லரியை வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து செய்து எடுக்க முடியும். என்னன்னு சொன்னால் வந்து முந்தைய காலத்தில் வந்து வேஸ்டேஜஸ் கொஞ்சம் கூட போகும். கையில் நிறைய செய்கிறதுனால வந்து வேஸ்டேஜஸ் வந்து கூட போகும். இப்போ வந்து வேஸ்டேஜ் குறைவாக ஃபாஸ்ட்டாக வந்து செய்ய முடியும். இதில் என்ன ஒரு இதுன்னு சொன்னால் அப்போ வந்து ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் செய்கிற நேரம் தேவையில்லை, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து மிஷினரிஸுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. முந்தைய ஒரு மனிதன் செய்யும்போது ஒரு வேலையை அவங்களுக்கு உண்டான அந்த நேரம் தான் அதோட காஸ்ட் வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் சேலரி வந்து. இப்போ இது மிஷினரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே நேரத்தில் கோல்டுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை பார்க்குற நேரத்தில் அதோட டைமிங் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செய்யலாம். எப்போவுமே மனிதர்களினுடைய உழைப்புக்கு பெருமதி அதிகம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. மெஷின்ஸ் வந்து ஏற்கனவே அதற்காக ப்ராசஸ் பண்ணப்பட்டது, அதனால் அதற்கான அந்த தொழிலை அது கஷ்டம் இல்லாமல் செய்துட்டு போகும். ஆனால் மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் டயர்டாகும், களைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷங்களுக்கு இருக்குதானே. அதனால் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது இந்த உழைப்பில் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹார்ட் வந்து நீங்கள் கையில் வரைகிற நேரம் அதுக்குண்டான டைமிங், அதுக்குண்டான காஸ்ட், அது வந்து ஒரு ஹார்ட் பை ஹேண்ட்மேட் வந்து. அதே ஒரு பிரிண்டிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து காஸ்ட் குறைவு. என்னென்னு சொன்னால் அது ஸ்பீடாக வந்து உங்களுக்கு அதோட குவான்டிட்டி வந்து இப்போ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி வந்து பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இதில் ஒன்று தான் செய்யலாம் வந்து. அதனால மேன்மேட் வந்து ரொம்ப காஸ்ட் கூடயாக இருக்கும். ஜுவல்லரியும் அதே தான். ஆனால் அப்படி ஒரு செய்யணுங்கிற தேவை வந்து சில டிசைன்ஸ் கட்டாயம் வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹேண்ட்மேடில் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதோட வேஸ்டேஜ் வந்து அங்கே காஸ்ட் கூடிரும். டைமிங், அவங்களோட சேலரி, ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு உண்டான சேலரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அது காஸ்ட் வந்து ரொம்ப அதோட நாட்கள் எடுக்கும். வந்து இப்போ ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை வந்து அவர் 10 நாள் செய்வார். இப்போ ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு ஒரு 5000 சேலரி அப்படின்னா அங்கே 50,000 காஸ்ட் ஆயிரும். இப்போ அதே நேரத்தில் மிஷினில் செய்கிற நேரம் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கூடையாக இருக்கும், மிஷினரி காஸ்ட் கூடையாக இருக்கும். ஆனால் ப்ரொடக்ட் காஸ்ட் வந்து குறைவாக தான் இருக்கும். அந்த ரெண்டும் வர நேரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மிஷினில் செய்கிறது வந்து ஹேண்ட்மேடுங்கிறது வந்து காஸ்ட் கொஞ்சம் கூட. இப்போ என்னென்னா ஹேண்ட்மேடில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. ஆரம்பத்தில் இருந்த அந்த தொழில் முறையா, அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மெஷின்ஸ் மூலமாக செய்யப்படுற இந்த முறையா நகை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியது? மெஷின்ஸ் மூலமாக செய்கிறது வந்து பொருத்தமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் மிஷினில் செய்கிற நேரம் நல்ல குவாலிட்டியாக செய்யலாம், ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட்டாக செய்யலாம். அது இல்லாமல் வந்து சோல்ட்ரிங்குங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லாட்டி சோல்ட்ரிங்கே இல்லாமல் கூட இருக்கும் அந்த மிஷினில். அதே நேரத்தில் அவங்க செய்கிறாங்க என்ன ஒரு ப்ராடக்ட் செய்கிறாங்கங்கிறது அவங்க சூஸ் பண்ணிக்கணும். வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து செய்யணும் அப்படிங்கிற நேரம் மிஷினரிஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ப்ராடக்டோ 2 ப்ராடக்டோ 3 ப்ராடக்டோ செய்கிற நேரம் அதுக்கு தேவையான மிஷினரிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறது வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒரு டிமாண்டும் இருக்கும். அவங்க ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த 3 ப்ராடக்டில் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க வந்து சப்ளை பண்ணலாம். அதனால் மிஷினரிஸ் மூலமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து முன்னேற்றகரமாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். இப்போது இந்த நகைகளை செய்கிறதுக்கான தங்கம் எங்கேருந்து கிடைக்குது? இம்போர்ட்ஸ் வந்து இல்லை. அப்போ லோக்கல் மார்க்கெட்டில் உள்ள தங்கம் தான் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது.
தங்கம் வந்து எந்த ஊரில் இருந்தும் வர்றது இல்லை வந்து. அப்போ அதே நேரத்தில் லோக்கல் மார்க்கெட்டில் வந்து உள்ள தங்கம் சர்க்குலேட் ஆகுது. பார்த்திங்கன்னு சொன்னால் பேங்க்கில் அடவு வைக்கிற பழைய நகைகள்லாம் வந்து திருப்பி வருது. அதே நேரத்தில் கஸ்டமரும் வந்து பழைய நகைகள்லாம் கொண்டாந்து கொடுத்து வந்து புது நகைகளாக செய்துக்கிறாங்க வந்து. அப்படி தான் தங்கம் வந்து சர்க்குலேட் ஆகுது இப்போதைக்கு. அப்படி முன்ன வந்து இம்போர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த நேரம் வந்து பேங்க்ஸ் மூலமாக வந்து நம்ம தங்கம் வாங்கிக்கலாம். இப்போது அந்த சூழ்நிலை இல்லை. என்னென்னா வெட் வந்து தங்கத்துக்கு வெட்டுங்கிறது ஒன்று போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒரு இம்பேக்டான விஷயம் வந்து ஜுவல்லரி செக்டருக்கு. அதனால் யாரும் இம்போர்ட்ஸ் பண்ணுறதில்லை. இன்றைக்கு தங்கத்தினுடைய பெறுமதி அடிக்கடி மாறிட்டே இருக்குது. ஒரு வியாபாரி இந்த தங்கத்தை வச்சு வியாபாரம் செய்யணுமா இருந்தால் அவங்க இன்றைக்கி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த நகையை கொடுக்கும் பொழுது, செய்து முடித்து கொடுக்கும் பொழுது அதற்கான ரேட் மாறுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தருணங்கள் இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முந்தையெல்லாம் ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கும், ஒரு சின்ன ட்ராப் இருக்கும், இல்லாட்டி கூடுதலாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை வந்து ஒரு வீக்குக்கு ஒருக்கா மாறும், டெய்லி மாறும். நேற்று ஒரு நேரத்துக்கு காலையில் ஒரு விலை இருக்கும், அன்றைக்கு ஈவினிங் ஒரு விலை இருக்கும். விலை மாற்றங்கள் வந்து பெருசாக இதாகும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஒவ்வொரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க அந்த ஜுவல்லரி எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆர்டர் அட்வான்ஸ் எடுக்கிற நேரமே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ரேட் வந்து. அப்போ அதனால் கஸ்டமருக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு 75% அட்வான்ஸ் வந்து பே பண்ணி இருந்தால் அன்றைக்குள்ளே என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஜுவல்லரிங்கிறது வந்து நம்பிக்கை நாணயம் வந்து. நம்பிக்கை ஒரு வேர்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன விலை கூடுனாலும் அந்த விலைக்கு வந்து நாங்கள் நகை கொடுப்போம் வந்து. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு 100 கிராம் வந்து நாங்கள் ஜுவல்லரி விற்றோன்னு சொன்னால் அதே 100 கிராம் அன்றைக்கி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் வந்து. அப்படி பண்ணுற நேரத்தில் வந்து நமக்கு எந்த விதமான வந்து பாதிப்புகள் இருக்காது. அப்படித்தான் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது. என்னென்னா நம்ம ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக வந்து அன்றைக்கு என்ன விலை இருக்குதோ அந்த விலைக்கு விற்போம், அதே விலைக்கு வந்து வாங்கிப்போம். இப்போ இருக்கிற தங்க விலைங்கிறது வந்து அது ஒரு பெரிய விலையில் வந்து நிற்கிது. தங்கம்ங்கிறது வந்து எப்பயுமே வந்து குறைஞ்சிறதா நான் ஏண்ட ஹிஸ்ட்ரியில் வந்து சரித்திரமே இல்லை வந்து. ஒரு ட்ராப் ஒன்று இருக்கும், இருந்தாலும் திருப்பி அது மேல் நோக்கி வந்து போய்கிட்டு இருக்குது. நான் ஆக்சுவலாக வர நேரம் வந்து 2800 ரூபாய் ஒரு பவுண்ட் தங்கம் வந்து 8 கிராம் ஒரு தங்கம் வந்து 2800 ரூபாய். இப்போ அதே இது வந்து இன்றைக்கு வந்து 2,84,000 ரூபாய் 24 கேரட். அது பார்த்திங்கன்னா இட்ஸ் வாஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து. அப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப பெருசு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் ஒரு நாள் நாங்கள் வாங்கலை அப்படிங்கிற நேரம் தங்கம் விலை கூடிருச்சு அப்படின்னா நஷ்டமாகும். அதே நேரத்தில் தங்கம் விலை குறைஞ்சிருந்துச்சின்னா அது லாபம் அடையும். சில பேர் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த ரிஸ்க் எடுத்தோன்னு சொன்னால் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இருக்கணும்னு சொன்னால் அன்றைக்கி விற்கிறதுக்கு அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் அவங்க சேஃபர் சைட். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரியே க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலத்தில் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா அது எல்லார்ட்டையும் கிடைக்குது, ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதனால் போட்டித்தன்மையும் அதிகரிச்சிருக்குது. இந்த க்ரியேட்டிவிட்டி இந்த நகைகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குது? மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு எத்தனை பேர் பண்ணுறாங்கங்கிறது இருக்குது. அது ஒரு சர்டன் மேனுஃபேக்சரிங்னு சொன்னால் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது வந்து. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரீட்டெயில் ஹப் இருக்கும் வந்து. ரீட்டெயில் ஷோரூம் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து இருக்காது. ஒரு ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்கி விற்பாங்க வந்து. அப்போ அந்த ஹோல்சேலர் சப்ளை பண்ணுற நேரம் அவங்க 10 கடைக்கு பண்ணுற நேரம் 10 கடைக்கும் அந்த ஒரே ஐட்டம் வந்து போய் சேரும். அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தோம். அவங்க வந்து டிசைனை வந்து க்ரியேட் பண்ணி புதுசாக செய்கிற நேரம் அது யூனிக்கான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் வந்து. அப்படி பார்க்குற நேரத்தில் வந்து யார் வந்து அதே நேரத்தில் ரீட்டெயிலர்ஸும் வந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட யூனிக் டிசைனை கொடுத்து ஸ்பெஷலாக வந்து செய்தெடுப்பாங்க வந்து. அப்படி வர நேரத்தில் அந்த க்ரியேட்டிவிட்டி எந்த ஜுவல்லரி அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அந்த டிசைன்ஸ் வந்து மாறும். அதுதான் அதோட டிஃப்ரெண்ட் வந்து. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேசிக்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம்.
இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் A to Z எல்லாமே தெரியும் வந்து. இப்போ நானே வேலை செய்திருக்கேன், எல்லா மிஷின்ஸ்லேயும் வேலை செய்திருக்கேன். இப்போயும் உட்காந்து வேணாலும் நமக்கு வேலை செஞ்சு ஒரு ஜுவல்லரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வந்து. அப்படி இருக்க நேரத்தில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 35 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் புது டிசைன்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். சின்ன டெக்னாலஜியை வச்சு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று காட்டுவோம். அந்த வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு ஹோல்சேலர்கிட்ட வந்து நாங்கள் வாங்கி விற்கிற நேரம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் வந்து அவங்களும் எல்லாருமே புது டிசைன்ஸாக தான் வந்து செய்வாங்க. அது புதுசாக செய்கிற நேரமும் அது எல்லாத்துக்கும் போய் சேர்கிற நேரம் ஒரே டிசைன் மாதிரி இருக்கும். ஆனால் யூனிக் ப்ராடக்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் நமக்குண்டானதை நாங்கள் வந்து புதுசாக செய்வோம். அதிகமான டிசைன்ஸ் இருந்தாலும் எல்லாரும் எல்லா டிசைன்ஸையும் வாங்குறது இல்லை தானே. இப்போ ஒரு சில டிசைன்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். இந்த காலத்தில் என்ன மாதிரியான டிசைன்ஸ் அதிகமாக மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ அது ஒவ்வொரு கல்ச்சரை பொறுத்து இருக்குது வந்து. இப்போ வந்து ரொம்ப விரும்புகிறது வந்து கூடுதலாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து கம்மியாக வந்து, இப்போ ஒரு ஸ்டோன்ஸ் வந்து குறைவாக, தங்கம் வந்து நிறைவாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் ஏன்னு சொன்னால் தங்கத்தின் விலை ரொம்ப ஏறிக்கிட்டு போகுது. அதனால அவங்களோட மோஸ்ட்டாக வந்து பிளெயின் கோல்டு ஜுவல்லரி வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் வந்து யூனிக் ப்ராடக்டாக வந்து ஸ்டார்டட், அதில் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு டைமண்ட் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி வந்து போகுது. இப்போ கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிற நேரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டெம்பிள் கலெக்ஷன் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் அந்த கல்ச்சர் வந்து துபாய் டிசைன், குவைத்தி கலெக்ஷன்ஸ், குவைத் டிசைன், அந்த ஒரு டிசைன் வந்து போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஜுவல்லரிங்கிற நேரம் நம்ம மேஜர் பீப்புள் வந்து என்னென்னா அவங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வெஸ்டர்ன் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து போகுது. இப்போது இந்த நகைத்துறையில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும்? நிறைய பேர் எதிர்கொள்கிற சவால் வந்து விலை பிரச்சனை தான். விலை பிரச்சனை, அதே நேரத்தில் ஸ்டாஃப்ங்கிறது இப்போ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்து முந்தி மாதிரி வந்து நமக்கு ரிலையபிள், நம்பிக்கை நாணயமான ஸ்டாஃப் எடுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வந்து. அதே நேரத்தில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரஸ்ட் சிஸ்டம் மோர் தேன் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நிறைய சிஸ்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து தொழிலாளிகளை வந்து வேலை செய்ய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அதை பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் அதை சிஸ்டம் பண்ணி நாங்கள் அதுக்குள்ளே வந்து வேலை செய்ய தொடங்கிட்டோன்னா ரொம்ப லேசாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கத்தின் பெறுமதி ரொம்ப கூட. இப்போ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிங்கிறது அதுக்கு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப கூடையாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜுவல்லரியாக இருக்கட்டும், அதுக்குண்டான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து ரொம்ப பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் எடுப்போம். வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற நேரம் அவங்க ரொம்ப ஈஸியாக அதை அப்சார்ப் பண்ணிக்குவாங்க. வந்து ரொம்ப லேஸு வந்து அதை தொழிலை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனால் சில பேருக்கு வந்து அதை நம்ம இன்டர்வியூ பண்ணுற நேரம் ஒருத்தரை எப்படி இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறோம், அவருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, சில கேள்வி கேட்குற நேரமே நமக்கு புரியும் வந்து இவர் இது செய்வாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி அந்த பொறுமை இருந்தால்தான் அந்த ஜுவல்லரி வந்து பண்ணலாம். இல்லை என்னென்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஓடி ஆடி வேலை செய்யணும், அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது. ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக செய்கிற வேலை. அதிகமான இயந்திரங்கள் வர தொழிலாளர்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கான ஒரு இடம் கிடைக்காம போகும். அதனால் மனிதர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இந்த கூற்று இந்த நகைத்துறைக்கு இப்போ என்ன மாதிரி பொருந்தது? ஃப்யூச்சரில் தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே வரணும்.
மாறிக்கிட்டு வரலை அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏறி மிதிச்சுட்டு மற்றவங்க போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் மாறணும். தேவையான நேரத்தில் தேவையான டெக்னாலஜி வர மிஷினரிஸ் வாங்கி தான் ஆகணும். இருந்தாலும் வந்து சில இதுகள் மிஷினரிஸே இல்லாமல் கூட வந்து ஹேண்ட்மேட் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது. அதை வந்து செய்து வந்து அவங்க பொழைச்சிக்கலாம். எதுலேயுமே வந்து தங்கத்தில் வேலை செய்கிறவங்க எப்பயுமே பாதிப்பு அடையிறதுக்கு இல்லை. அவங்க அதை ஒழுங்கான முறையில் செய்யணும். அதுதான் அதில் உள்ளது. என்னென்னா அந்த தங்கத்தை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாட்டி கட்டாயமாக அவங்க லாஸஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் பட்டறையில் இருந்து வந்த இந்த தொழில் இப்போது எவ்வளவோ மாற்றம் கண்டிருக்குது. இந்த காலப்பகுதிகளுக்குள்ள இந்த நகைத்துறையினுடைய எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கும்? ஃப்யூச்சருங்கிற பார்க்குற நேரம் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில். என்னன்னு சொன்னால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், அது இல்லாமல் ஒரு ப்ரொடக்டை வந்து ஒரு மிஷினே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டெக்னாலஜி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே வருது. முன்னைய காலத்தில் வந்து டெக்னாலஜி வந்து மாறுறதுக்கே வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். இப்போ டெக்னாலஜி அவ்வளோ ஸ்லோவாலாம் இல்லை. டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட். அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஏஐ. அது மூலமாக ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குவாலிட்டியாக செய்யக்கூடிய ஜுவல்லரி வந்து வந்துருச்சு. ஆனால் மெஷின் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இருந்தாலும் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லி ஆட்டோமேஷன். என்னென்னா இப்போயே நமக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்க முடியாமல் இருக்குது. அதனால வந்து நிறைய மிஷினரிஸுக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஹியூமன் வந்து ரொம்ப குறைவாக யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு ஹியூமன் கட்டாயம் வேணும். இருந்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு இது அசெம்பிளிங், ஃபினிஷிங், அதுக்கு தேவையான ஜுவல்லரிக்கு தேவையான செய்து கொள்கிறதுக்கு எல்லாமே வந்து மனிதன் தேவை வந்து. அப்போ அந்த நேரத்தில் வந்து மனிதன் குறைவாக நாங்கள் செய்யலாம் ஃப்யூச்சரில் மிஷினரிஸ் வருகையினால். நகைத்துறையில் வியாபாரிகளும் அந்த நகை தொடர்பான சம்மந்தப்பட்டவங்களும் மட்டுமே முன்னேறிட்டு போகணும் அப்படின்றது கிடையாது. ஒரு துறை இருந்துச்சுன்னா அதில் விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வாடிக்கையாளர்களுக்கு இப்போது எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்குது? பெனிஃபிட்ஸ் அது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 11 மாதம் பே பண்ணணும். வந்து 11 மாதம் பே பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ எங்ககிட்ட இருக்கிறத நான் சொல்கிறேன், 11 மாதம் வந்து பே பண்ணணும். 1 மாதம் போனஸ் ஒன்று கிடைக்கும். மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வந்து ஜுவல்லரி பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது சிறுதுள்ளி பெருவெள்ளம். தங்கம் வந்து எப்பயுமே வந்து அழியாதது. நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி அதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல. லாங் டேர்முக்கு வந்து அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். எது வேணாலும் செஞ்சுக்கலாம். தங்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸில் கேஷ் ஆக்கிடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னோன்னே பேங்க்கில் வச்சு அடவு வச்சு அந்த காசை யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை ஒரு தங்கத்தை விற்றுட்டு இமீடியட்டாக ஒரு வாகனமோ லேண்டோ இல்லாட்டி ஒரு கல்யாணமோ வந்து பண்ணலாம். வந்து அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு சேமிப்பு வந்து வேறு எதுலேயுமே இல்லை. தங்கத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சேமிக்கலாம். ஒவ்வொரு ஜுவல்லரிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்லரிலையும் வந்துருக்கு சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. மாதம் ஒரு சிறு தொகையை கட்டி நீங்கள் வந்து அந்த ஒரு வருஷம் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம். அப்படி கூட வந்து மக்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு எப்பயுமே எந்த முறையிலையாவது வந்து ஒரு தங்கமாவோ ஒரு ஜுவல்லரியாவோ வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப அட்வைசபிள். வந்து ஃப்யூச்சருங்கிற பார்க்குற நேரம் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். மிஷினரிஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். மிஷினரியில் வந்தனால வேலைகள் குறைய தொடங்குனுச்சு. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டாங்க.
எனக்கு கலை யாத்ராவினுடைய இந்த பொன்மயமான பயணம் இதோட நிறைவு பெற போகுது. எனக்கு நாங்கள் இந்த நகைத்துறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, ஆரம்பத்தில் எப்படி இந்த துறை இருந்தது, இப்போது என்ன மாதிரி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, நிறைவான விஷயங்கள் என்ன, இதெல்லாமே நாங்கள் பேசணும். சில விஷயங்கள் நாங்கள் பேசும் பொழுது தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கும் நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம். நீங்களும் ஒரு சில விடயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பயணத்தில் இன்னும் சந்தோஷமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற நான் தர்ஷனா. நன்றி, வணக்கம்.